ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவானது தமிழ்நாடு சமச்சீர் கல்வி 10வது வகுப்பு மாணவர்களுக்காக உருவாக்கப்பட்டது. இதில் அறிவியல் பாடத்தில் உள்ள அலகு 19.5 உள்ள பேலியோ பாட்டனி இந்த தலைப்பில் உள்ள சில விஷயங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். Paleobotany. It is derived from Greek words. இந்த பேலியோபாட்டனிங்கிற வார்த்தை கிரேக்க மொழியிலிருந்து உருவாக்கப்பட்டது. இது தமிழ் மொழி வார்த்தை இல்லை, ஆங்கில மொழி வார்த்தையும் இல்லை. பேலியன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உங்கள் புக்கில் ஓல்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஓல்டுன்னு கொடுக்கறத விட எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்டிங்க்ட்னா என்னென்னா, ரொம்ப நாளைக்கு முன்னால் வாழ்ந்து அழிந்து போனவைகளை தான் எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது வாழ்ந்து அழிந்து போனவைகள், ரொம்ப நாளைக்கு முன்னால் மறைந்து போன தாவரங்கள், இதைத்தான் எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பேலியன் அப்படின்னா எக்ஸ்டிங்க்ட் அப்படின்னு அர்த்தம். பாட்டனி என்பது ஸ்டடி ஆஃப் பிளான்ட்ஸ், தாவரங்களை பற்றி படிப்பது. ஸோ பேலியோ பாட்டனி என்பது இஸ் த ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டிங்க்ட் பிளான்ட்ஸ். பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் அழிந்து போன தாவரங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் தான் பேலியோபாட்டனி அப்படின்னு பேர். ஸோ பேலியோபாட்டனி இஸ் த ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டிங்க்ட் பிளான்ட்ஸ். பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் அழிந்து போன மறைந்து போன தாவரங்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் பேலியோபாட்டனி. இதில் பேலியன்டாலஜி அப்படின்னா என்னென்னா, லஜினா ஸ்டடின்னு அர்த்தம். பேலியான் அப்படின்னா ஃபாசில்ஸ்னு அர்த்தம். பேலியன்டாலஜி இஸ் த ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ். ஃபாசில்களை பற்றி படிக்கக்கூடிய அந்த பிரிவுக்கு பேர் பேலியன்டாலஜின்னு பேர். இதில் இந்த பேலியன்டாலஜியில் நிறைய துறைகள் இருக்குது. பிளான்ஸை பற்றி படிக்கிறது, அதாவது ஸ்டடி ஆஃப் ஃபாசில்ஸ் ஆஃப் பிளான்ஸ், பிளான்ட் ஃபாசில்ஸை பற்றி படிக்கிறது, அனிமலோட ஃபாசில்ஸை பற்றி படிக்கிறது, ஃபங்கஸோட ஃபாசில்ஸை பற்றி படிக்கிறது, அது மாதிரி பாக்டீரியா, சிங்கிள் செல்டு லிவிங் ஆர்கானிசம், இதனுடைய ஃபாசில்களை பற்றி படிக்கிறது. ஃபாசில்கள்னால் கற்படி உருவங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாழ்ந்த தாவரங்கள் இப்போ அதனுடைய தாவரங்கள் நமக்கு கிடைக்காது, பட் அந்த தாவரங்கள் மாதிரி சில வடிவம் கிடைக்கும், அதைத்தான் ஃபாசில்ஸ்னு சொல்கிறோம். ஸோ பேலியன்டாலஜியில் பிளான்ஸ் ஃபாசில்ஸ் பற்றி படிக்கலாம், அனிமல்ஸோட ஃபாசில்ஸை பற்றி படிக்கலாம், ஃபங்கை, பாக்டீரியா, இது எல்லாமே படிக்கலாம். பட் இந்த பிளான்ட்டை பற்றி மட்டும் நம்ம படித்தோம்னா அதுக்கு பேர் பேலியோபாட்டனி. ஸோ இந்த பேலியோபாட்டனி என்பது இந்த பேலியன்டாலஜியில் ஒரு பிரான்ச். ஸோ பேலியோபாட்டனி இஸ் த பிரான்ச் ஆஃப் பேலியன்டாலஜி. இட் டீல்ஸ் வித் ரெக்கவரி அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிளான்ட் ரிமைன்ஸ் ஆஃப் ஜியாலஜிக்கல் பாஸ்ட். தமிழில் கொடுத்துருங்க. இதன் மூலம் பல நூற்றாண்டுகளுக்கு முன் பூமியில் புதைந்த தாவரங்களின் பாகங்களை பற்றி நம்ம அறிந்து கொள்ளலாம். இதைத்தான் இந்த லாஸ்ட் வரிக்குடைய எக்ஸ்பிளனேஷன் தமிழில் கொடுத்துருக்கேன். A plant fossil is any preserved part of the plant that has died long back. அதாவது பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தாவரங்களினுடைய பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் நமக்கு கிடைச்சதுன்னா அதைத்தான் ஃபாசில் அப்படின்னு சொல்லுவோம். 1,00,000 வருஷத்துக்கோ அல்லது 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு தாவரமானது, தாவரத்தின் பாகமானது அல்லது முழு தாவரமோ நமக்கு அதனுடைய வேறு வடிவில் நமக்கு என்ன செய்யும், கிடைக்கும். அதைத்தான் பிளான்ட் ஃபாசில் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபாசில்ஸ் ஆர் பரீடு இன் த எர்த் 100 to million of years ago. இந்த ஃபாசில்கள் வேற ஒன்றும் இல்லை. இப்போ தாவரங்கள்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாவரங்கள் பூமியில் புதைஞ்சிருக்கும். 100 ஆண்டுகள் முதல், மில்லியன்னா 10 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் அல்லது 100 லட்சம் வருடங்களுக்கு முன்னால் பூமியில் புதைந்த தாவரங்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். We can get a few parts of plants. இந்த லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தாவரங்களினுடைய ஒரு பகுதிகள் மட்டும் கிடைக்கலாம். பட் இட் இஸ் ரேர் டு கெட் ஹோல் ப்ரிசர்வ்டு பிளான்ட்ஸ். அதாவது அந்த லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தாவரங்களினுடைய ஒரு பாட்டு மட்டும் கூட கிடைக்கலாம். பட் சில சமயங்களில் அந்த முழு தாவரமே நமக்கு கிடைக்கும். பட் இட் இஸ் வெரி ரேர், அது ரொம்ப அரிதாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
Importance of fossils. We know the phylogeny and evolution of plants. எவல்யூஷன்ங்கிறது உங்களுக்கு தெரியும், பரிணாமம். ஃபைலோஜெனிங்கிறது பரிணாம வரலாறு. அதாவது ஒரு தாவரமானது அதனுடைய முன்னோர்கள் யார், அது அதனுடைய முன்னோர்கள் யார். இப்போ நம்ம பரிணாமத்தை பற்றி சொல்லுவோம், இப்போ நம்ம பரிணாம வரலாறுன்னு சொல்லுவோம். மனிதன் குரங்கிலிருந்து பிறந்தான், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் அப்படின்னு நம்ம பரிணாம வரலாறு சொல்லுவோம். பட் குரங்குன்னா இப்போ இருக்கல குரங்கு, அந்த குரங்கு கிடையாது. நமக்கும் இப்போ இருக்கல குரங்கு, அந்த குரங்குக்கும் ஒரு காமன் ஆன்செஸ்டர், ஒரு பொதுவான முன்னோர்கள் இருப்பாங்க. அதான் நம்முடைய பரிணாம வரலாறு. இப்போ சில சமயம் சில வைத்தியர்கள் பற்றி போட்டிருப்பாங்க. அது இது வைத்தியர், இது அப்பா, இது அவரோட அப்பா, இது அவரோட அப்பா, இது அவரோட அப்பா, இப்படி ஒரு 15 தலைமுறைக்கு வரலாறு போட்டிருப்பாங்க. ஸோ பார்க்குறவங்க ஏப்பா இவங்க குடும்பம் இவங்க பரம்பரையாக இந்த வைத்திய தொழில் பார்க்குறாங்க, அப்போ இவங்களை நம்பி நம்ம வைத்தியம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு எண்ணம் உருவாகும். இது உங்களுக்கு புரியறதுக்கு வேண்டி நான் சொன்னேன். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஃபாசில் பிளான்ஸ் கிவ் எ ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் டு பிளான்ட் கிங்டம். அதாவது தாவர உலகத்தை ஒரு வரலாற்று அணுகுமுறையோடு நம்ம அறியலாம். அது என்ன வரலாற்று அணுகுமுறை? இந்த முதல் பாயிண்ட்டும் ரெண்டாவது பாயிண்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதுக்கு நான் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன் பாருங்கள். ஜிம்னோஸ்பர்ம்ஸ் இருக்குது. ஜிம்னோஸ்பர்ம்னா என்ன அர்த்தம்னா ஃப்ளார்லெஸ் பிளான்ட்ஸ், அதுக்கு பூக்கள் கிடையாது. தே ப்ரொடியூஸ் சீடு, ஆனால் விதைகள் உருவாக்கும், ஆனால் பழங்கள் கிடையாது. எடுத்துக்காட்டு சைகாட்ஸ். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஜிம்னோஸ்பர்ம் என்பவைகள் பூக்கள் கிடையாது, ஆனால் சீடு மட்டும் உருவாகும், விதைகள் உருவாகும், பட் பழங்கள் கிடையாது. எடுத்துக்காட்டு சைகாட்ஸ் இந்த இருக்குது பாருங்கள். இது ஜிம்னோஸ்பர்ம். இதை நம்ம எங்கே பார்க்கலான்னா ஒரு பெரிய பெரிய ஆடம்பரமான பங்களாவில் பார்க்கலாம், அல்லது இன்டர்நேஷ்னல் ஹோட்டல்ஸில் பார்க்கலாம். சில பூங்காக்களில் அழகுக்காக வளர்ப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதில் பூக்கள் பாருங்கள், பூ இருக்காது, பட் சீடு மட்டும் இருக்கும், பட் கனிகள்லாம் இருக்காது. எடுத்துக்காட்டு சைகாட்ஸ். ஆஞ்சியோஸ்பர்ம் என்பது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இது பூக்கும், சீடும் இருக்கும், ஃப்ரூட்டும் இருக்கும். அந்த ஃப்ரூட்டுக்கு உள்ள சீடு இருக்கும். எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மல்பெரி இருக்குது, ஆப்பிள் இருக்குது, மேங்கோ இருக்குது, கேஷ்யூ இருக்குது. இதெல்லாம் ஆஞ்சியோஸ்பர்ம்ஸுக்கு எடுத்துக்காட்டு. இப்போ இதோட வரலாறு என்னங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். நம்ம பரிணாம வரலாறு பாருங்கள். ஜிம்னோஸ்பர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம் எவல்யூஷன். இது எப்படி இருக்குன்னா, இந்த சைகாட்ஸ் இருக்குது, இது ஜிம்னோஸ்பர்ம். இது கொஞ்சம் கொஞ்சமாக எவல்யூஷனுக்கு உள்ளாகி ஜிங்கோஸாக மாறுச்சு. இந்த ஜிங்கோஸ் ஆனது எவல்யூஷனுக்கு உள்ளாகி கோனிஃபர்ஸ் உருவாச்சு. இந்த கோனிஃபர்ஸ் கொஞ்சமாக எவல்யூஷன் ஆகி நீட்டோஃபைட்ஸ் உருவாச்சு. இந்த நீட்டோஃபைட்ஸ் தான் எவல்யூஷன் ஆகி ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் வந்திருக்கு. ஸோ ஆஞ்சியோஸ்பர்ம் எதுலேருந்து வந்ததுன்னா ஜிம்னோஸ்பர்ம்லேருந்து தான் வந்தது. எப்படி வந்ததுங்கிறதுக்கு வரலாற்று பாதை இந்த இருக்குது. இந்த மாதிரி வரலாற்று பாதை நம்ம இந்த ஃபாசில்ஸ் மூலம் நம்ம அறிஞ்சிக்கலாம். அப்படிங்கிறது தான் இந்த 1வது பாயிண்ட் மற்றும் 2வது பாயிண்டோட விளக்கம். இதில் நீட்டம்னு ஒரு தாவரம் இருக்குது. நீட்டம் இஸ் எ ஜிம்னோஸ்பர்ம். இதுதான் நீட்டம். இட் ஆக்ட் ஆஸ் கனெக்ஷன் லிங்க் பிட்வீன் ஜிம்னோஸ்பர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம். இந்த நீட்டம் தான் ஜிம்னோஸ்பர்முக்கும், அதாவது பூக்காத தாவரத்துக்கும், ஆஞ்சியோஸ்பர்ம்னா பூக்கும் தாவரம், இது ரெண்டுக்கும் இடையில் ஒரு பாலமாக செயல்படுகிறது. அதாவது தே ஷோ த ரிசம்பிளன்ஸ் டு போத் ஜிம்னோஸ்பர்ம் அண்ட் ஆஞ்சியோஸ்பர்ம். இந்த நீட்டம் தாவரத்துக்கு ஜிம்னோஸ்பர்மோட கேரக்டர் இருக்கும், ஏஞ்சியோஸ்பர்மோட கேரக்டர்ஸ் இருக்கும். இப்போ உதாரணமாக பாருங்கள். நீட்டம் பியர்ஸ் ஆஞ்சியோஸ்பர்ம் லைக் லீவ்ஸ். இப்போ இந்த நீட்டத்தோட இலைகள் புறம் பார்த்தீங்கன்னா ஏஞ்சியோஸ்பர்ம் மாதிரியே இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஏஞ்சியோஸ்பர்ம் எல்லாம் எதிலிருந்து ஃபார்ம் ஆகுச்சு, எதிலிருந்து எவல்யூஷன் ஆகிருக்கு, ஜிம்னோஸ்பர்ம்லேருந்து தான் வந்தது அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படியாக ஜிம்னோஸ்பர்முக்கும் ஏஞ்சியோஸ்பர்ம்ஸ்க்கும் ஒரு லிங்காக நீட்டம் இருக்குது. Fossils are useful in classification of plants. இது தாவர வகைப்பாட்டியலுக்கு உதவுகிறது. இதுதான் பிளான்டோட பேசிக் கிளாசிஃபிகேஷன். பிளான்ஸை ஸ்போர் பியரிங் பிளான்ஸாகவும் சீட் பியரிங் பிளான்ஸாகவும் பிரிக்கலாம். இந்த ஸ்போர் பியரிங் பிளான்ஸை ஃபர்ன்ஸ், மோசஸ், ஆல்கே அப்படின்னு பிரிக்கலாம். சீடு பியரிங்கை ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம்னு பிரிக்கலாம். ஆஞ்சியோஸ்பர்மை மோனோகாட்டிலிடன், டைகாட்டிலிடன் பிரிக்கலாம். இப்போ என் கையில் ஒரு தாவரம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த தாவரத்தை
ஜிம்னோஸ்பெர்மில் சேர்க்கவா ஆஞ்சியோஸ்பெர்மில் சேர்க்கவா, இது ரெண்டினுடைய கேரக்டரும் இதுக்கு இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுவோம்னா இதோட ஆன்செஸ்டர்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்பேன். இதோட ஆன்செஸ்டர் நமக்கு எப்படி தெரியும்? ஃபாசில் வடிவத்தில் கிடைக்கும். அந்த ஆன்செஸ்டரை வச்சு இது ஜிம்னோஸ்பெர்மா ஆஞ்சியோஸ்பெர்மான்னு நம்ம கிளாஸிஃபை பண்ணிடலாம். இப்போ உதாரணமாக பார்த்துக்கோங்களேன், உங்களோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார். அவர் மலையாளமும் நல்லா பேசுகிறாரு, தமிழும் நல்லா பேசுகிறாரு. அப்போ அவர் மலையாளியா தமிழனா அப்படிங்கிறத நீங்கள் என்ன செய்ய முடியாது, கிளாஸிஃபை பண்ண முடியாது. அப்போ அவங்களுடைய ஹிஸ்ட்ரி பார்க்கணும். அவங்களுடைய அப்பா அம்மா எப்படி இருக்காங்க, அவங்க தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க, அவங்களுக்கூட அப்பா அம்மா எப்படி, அவங்க தாத்தா, இந்த மாதிரி பார்த்தோம்னா இப்போ அவங்க எல்லாரும் தமிழ் தான் பேசுகிறாங்க அப்படின்னா இவர் நம்ம என்ன சொல்லிடலாம், தமிழன் அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அது மாதிரி தான் இந்த ஃபாசில்ஸை வச்சு நம்ம பிளான்ஸ் என்ன செஞ்சுக்கலாம், கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். Fossil plants can be used in the field of descriptive and comparative anatomy. இப்போ ரொம்ப நாளைக்கு முன்னால் பூமியில் வாழ்ந்த தாவரங்கள் தான் ஃபாசில்களாக மாறுது. அது எப்படி ஃபாசில்கள் உருவாகுங்கிறத இந்த ஸ்லைடோட கடைசி பகுதியில் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், தாவரங்களை பற்றிய தெளிவான விளக்கத்தையும் அதன் உள்ளமைப்புகளை ஒப்பிடவும் உதவுகிறது. அதாவது இதனுடைய முன்னோர்களை பற்றி, முன்னோர்களினுடைய அனாட்டமி, அவங்களுடைய உள்ளமைப்பை பற்றி தெளிவாக அறிஞ்சிக்கலாம். அதாவது இப்போ இருக்கக்கூடிய தாவரங்களின் முன்னோர்களினுடைய உள்ளமைப்பை தெளிவாக அறிஞ்சிக்கலாம். திரும்ப கம்பேர் பண்ணவும் செய்யலாம். இப்போ பாருங்கள், இது ஒரு ஃபாசில் தான், இதனுடைய உள்ளமைப்பு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு ஃபாசில் தான், இதனுடைய உள்ளமைப்பு. ஆக்சுவலாக இது பிளான்ட் தான். இதில் வந்து பாறையில் உள்ள துகளானது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிளான்ட்டுக்குள்ளே போய் தாவரம் ரீப்ளேஸ் ஆகி இது ஒரு பாறை மாதிரி அப்படியே கிடைக்கும். இதுதான் ஃபாசில். அப்போ இந்த ஃபாசிலை வந்து பார்க்கும் பொழுது இதை நீ கம்பேர் பண்ணி என்ன செஞ்சுக்கலாம், தாவரங்களை பற்றிய தெளிவான விளக்கம், இதனுடைய மூதாதையர்கள் எப்படி இருக்காங்க, ஆன்செஸ்டர்ஸ் எப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அதனுடைய அனாட்டமி உள் அமைப்புகளை பற்றி நம்ம அறிஞ்சுக்கலாம். இவர் பேர் கஸ்பர் மரியா வான் ஸ்டர்ன்பர்க். இங்கே ஈஸியாக வாசிக்கணுங்கிறதுக்காக நான் தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். He is the father of paleobotany. எக்ஸாமில் 1 மார்க்கில் கேட்கலாம். Who is the father of paleobotany? கஸ்பர் மரிய வான் ஸ்டர்ன்பர்க். He was born in Europe. அவர் யூரோப்பில் பிறந்தார். He established the Bohemian, எப்படி வாசிக்கிறேன்னு பார்த்துக்கோங்க. He established the Bohemian National Museum in Prague. அதாவது பிராக் அப்படிங்கிற இடத்துல பொஹீமியன் தேசிய அருங்காட்சியகத்தை இவர் உருவாக்கினார். ஹி எஸ்டாப்ளிஷ்டு பொஹீமியன் நேஷனல் மியூசியம் இன் பிராக். பிராகுங்கிறது ஒரு இடம். அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மியூசியத்தை இவர் என்ன செஞ்சார், உருவாக்கினார். ஹி இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பேலியோபாட்டனி. ஃபவுண்டர்னா உருவாக்குனவர். இந்த நவீன காலத்து பேலியோபாட்டனியை உருவாக்குனவர் இவர் தான். அந்த மியூசியத்தை நீங்கள் இப்போ இந்த படத்தில் பார்க்கலாம். இதுதான் பொஹிமியன் நேஷனல் மியூசியம் இன் பிராக். ஸோ இதில் ஒன்னோடு எப்படி கேட்பாங்க, ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்டனி, நீங்கள் கஸ்பர் மரிய வான் ஸ்டர்ன்பர்க்னு எழுதணும். அல்லது ஹூ இஸ் த ஃபவுண்டர் ஆஃப் மாடர்ன் பேலியோபாட்டனினாலும் இவரை தான் நீங்கள் எழுதணும். அப்புறம் இன்னொருத்தரை பற்றி சொல்ல போகிறோம், பீர்பால் சஹனி. இவர் தான். He is the father of Indian paleobotany. இதுக்கு முன்னாடி பார்த்த அவர் வந்து எல்லா உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம வந்து ஃபாதர் ஆஃப் பேலியோபாட்டனின்னு சொல்கிறோம். இவரை வந்து இந்தியாவில் உள்ள பேலியோபாட்டனிக்கு இவர் தான் ஃபாதர். He is the father of Indian paleobotany. He presented his research on 2 different areas of paleobotany. இந்த பேலியோபாட்டனிங்கிற துறையில் 2 வித்தியாசமான அணுகுமுறையை அவர் என்ன செஞ்சார், கடைபிடிச்சார். ஒன்று என்னென்னா த அனாட்டமி அண்ட் மார்ஃபாலஜி ஆஃப் பேலியோசோயிக் ஃபர்ன்ஸ். அனாட்டமினா உள்ளமைப்பு, மார்ஃபாலஜினா வெளித்தோற்றம். ஸோ வெளித்தோற்றம் மற்றும் உள்ளமைப்பு பற்றிய பேலியோசோயிக் ஃபர்ன்ஸ், அதாவது 541 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் வாழ்ந்த தாவரங்களினுடைய உள்ளமைப்பு பற்றியும் மார்ஃபாலஜி வெளித்தோற்றத்தையும் பற்றியும் இவர் ஆராய்ச்சி செய்தார். அதாவது பேலியோசோயிக்குங்கிறது ஒரு காலம். அந்த காலம் என்பது 541 மில்லியன் வருடங்களுக்கு முன்னால் உள்ளது. 541
541 இன்ட்டு மில்லியன் என்பது 10 லட்சம். ஸோ 541 இன்ட்டு 10 லட்சம் வருஷத்துக்கு முன்னால் உள்ள தாவரங்களினுடைய அனாட்டமி, உள்ளமைப்பு பற்றியும் மார்ஃபாலஜி, வெளித்தோற்றத்தையும் பற்றியும் இவர் என்ன செஞ்சார், ஆராய்ந்தார். அது மட்டுமல்ல, த ஃபாசில் பிளான்ஸ் ஆஃப் த இந்தியன் காண்ட்வானா ஃபார்மேஷன். ஃபாசில்னால் உங்களுக்கு தெரியும், பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த தாவரங்களினுடைய படிவங்கள் நமக்கு கிடைக்கிறது தான் ஃபாசில்ஸ். அது காண்ட்வானா ஃபார்மேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, காண்ட்வானாங்கிறது இந்த கொடுத்துருக்கேன் நான். காண்ட்வானா என்பது ஹிஸ்டாரிக் ரீஜன் இன் சென்ட்ரல் இந்தியா, இந்தியாவினுடைய மத்திய பகுதியில் காணப்படக்கூடிய தாவரங்கள். இந்தியாவினுடைய மத்திய பகுதிங்கிறது எதெல்லாம் வரும்? மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா. இதுதான் இந்தியாவினுடைய மையப்பகுதிகள். இந்த மத்திய பிரதேசம், தெலுங்கானா, ஆந்திர பிரதேசம், மகாராஷ்டிரா இதில் வாழக்கூடிய இந்த மாதிரி தாவரங்களை தான் நம்ம காண்ட்வானா பிளான்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த காண்ட்வானா இருக்குது பார்த்தீங்களா, இந்த காண்ட்வானா தாவரங்களை பற்றி தான் இவர் என்ன செஞ்சார், ஆராய்ச்சியை மேற்கொண்டார். யார்? பீர்பால் சகனி. ஹீ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் பேலியோ பாட்டனி. திரும்ப இந்த ஃபாசில் எப்படி உருவாகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம படிக்க போகிறோம். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபாசிலேஷன்னா என்ன? ஃபாசிலேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில் இன் த ராக். ராக்னா பாறை. ஒரு பாறையில் ஃபாசில்கள் எவ்வாறு உருவாகிறது இதை பற்றி படிக்கிறது தான் ஃபாசிலேஷன். ஸோ ஃபாசிலேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் ஃபார்மேஷன் ஆஃப் ஃபாசில் இன் த ராக். இப்போ பாருங்க, இது ஒரு பாறை, இது ஒரு அனிமல். பட் இப்போ இந்த அனிமல் நமக்கு அனிமலாக கிடைக்காது. பட் இந்த பாறை தான், பாறை வடிவில் அந்த அனிமல் கிடைக்கும். இது எப்படி உருவாகுச்சுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். டைப்ஸ், இந்த ஃபாசில்ஸ் எப்படிலாம் உருவாகுதுன்னா, ஃபஸ்ட்டு பெட்ரிஃபிகேஷன், பெட்ரிஃபேக்ஷன். பெட்ரிஃபேக்ஷன்னா கல்லாதல்னு பேர். இந்த ஆயிருக்கு பார்த்தீங்களா, ஒரு அனிமலே கல்லாக மாறி இருக்குது. இது எப்படின்னா, லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் புதை உண்டாயிருக்கும். அப்போ இது உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆர்கானிக் பார்ட், மென்மையான பகுதிக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக கல் போய் ரீப்ளேஸ் ஆயிரும். அப்போ கல் உள்ளே போய் கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ளேஸ் ஆகும் பொழுது அது அப்படியே அந்த வடிவம் அப்படியே கல் மாதிரி இருக்கும். இதுதான் கல்லாதல் அப்படின்னு பேர். மினரல்ஸ் லைக் சிலிக்கா, சிலிக்கானா மணல், ஸ்லோலி பெனிட்ரேட் இன், ஸ்லோலி பெனிட்ரேட்னா ஒரு தாவரம் இறந்து போச்சு, அந்த தாவரத்தினுடைய உடலுக்குள்ள இந்த மணல் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், மணல் மண்ணெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போகும். அண்ட் ரீப்ளேஸ் த ஒரிஜினல் ஆர்கானிக் டிஷ்யூ. இதனுடைய ஆர்கானிக் டிஷ்யூ என்பது கார்பன் கண்டெய்னிங் டிஷ்யூ. அதாவது ஒரு தாவரம் அல்லது விலங்குல கண்டிப்பாக என்ன இருக்கும், கார்பன் இருக்கும். அந்த கார்பன் காம்பவுண்ட்ஸ் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக ரீப்ளேஸ் பண்ணும் அண்ட் ஃபார்ம்ஸ் ராக் லைக் ஃபாசில்ஸ். அப்போ இது ஒரு அனிமல்னு வச்சுக்கோங்களேன். இந்த அனிமலுக்குள்ளே இந்த பாறை துகள்கள் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போயிடும். உள்ளே போகும்போது அது உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் பூரா கொஞ்சம் கொஞ்சமாக செதஞ்சு அழிஞ்சிரும். பட் உள்ளே போய் எது செட்டில் ஆயிரும், பாறை பூரா செட்டில் ஆயிரும். அப்போ பார்க்குறதுக்கு இது பாறை தான், பட் இது அனிமலோட ஷேப் நமக்கு கிடைக்கும். இதைத்தான் பெட்ரிஃபேக்ஷன் அல்லது கல்லாதல் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் கேன் ப்ரிசர்வ் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் பார்ட்ஸ். இந்த கல்லாதல் கடினமான பாகங்களையும் கல்லாக மாற்றும், மென்மையான பாகங்களையும் கல்லாக மாற்றும். மோஸ்ட் போன்ஸ்னால் எலும்புகள் அண்ட் வுட் ஃபாசில்ஸ் ஆர் பெட்ரிஃபைடு. பெரும்பாலும் எலும்புகள் மற்றும் வுட்னா மரக்கட்டை, மரம், இது பூரா என்ன செய்யும், இந்த மாதிரி ஃபாசில்களை என்ன செய்யலாம், மாறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, மோல்டு அண்ட் காஸ்ட், அச்சு மற்றும் வார்ப்பு அப்படின்னு சொல்லலாம். இந்த இருக்குல்லையா பக்கத்தில் படத்தில் இருக்கிறது தான் அச்சு மற்றும் வார்ப்பு. A replica of plant or animal is preserved in sedimentary rocks. ரெப்ளிகேஷனா அப்படியே அதே மாதிரி அச்சு. இப்போ ஒரு அச்சு நம்ம இந்த விநாயகர் சதுர்த்திக்கு அச்சு வச்சுருப்போம். அந்த அச்சில் மண்ணை வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிள்ளையார் கிடைக்கும். ஒரு அச்சில் ஒரு 10 அண்ணா வச்சு எடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த 10 பிள்ளையாரும் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். அதான் ரெப்ளிகா அப்படின்னு. ரெப்ளிகானா அதே மாதிரி இருக்குது. A replica of plant, அந்த பிளான்ட்டை அப்படியே நீங்கள் பார்க்கலாம். அனிமல் அல்லது பிளான்ட்டை இஸ் ப்ரிசர்வ்டு இன் செடிமெண்டரி ராக்ஸ். செடிமெண்டரி ராக்ஸ்னா, செடிமெண்டேஷன்னா படிவாகுதல், கொஞ்சம் கொஞ்சமாக படியும். இப்போ ஒரு இதில் அந்த விளக்கம் கொடுத்துருங்க பாருங்க. when the organisms gets buried in sediment, it is dissolved by the underground water, leaving a hollow depression called mold. அதாவது ஒரு தாவரமானது பரீடுனா பூமிக்குள்ளே போய் புதைக்கப்படும் பொழுது அந்த பூமிக்குள்ளே தண்ணீர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணீர்னால அந்த உடம்பு பூரா கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும், சிதைக்கப்பட்டுட்டு உள்ளே ஹாலோ டிப்ரெஷன். ஹாலோன்னா ஒரு இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி அந்த இடம் அப்படியே இருக்கும். இப்போ
ஒரு பிளான்ட் போய் ஒரு இடத்துல அடியில் பூமிக்கு அடியில் பதிஞ்சிடுதுன்னு வச்சுக்கோங்க. பதிஞ்சிட்டு வைக்கும்போது அதுக்கு மேலே கள்ளச்சவதியோ பாறையோ போய் மேலே மேலே படிஞ்சிருது. படியும் போது ஃபுல்லாக ஒரு ராக் மாதிரி ஆயிடுது. இப்போ இது ராக் ஆயிடுது. பட் உள்ள அந்த பிளான்ட் இஸ் மேடப் ஆஃப் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். இந்த பிளான்ட் வந்து கரிம பொருளால் ஆனது. அந்த உள்ளே இருக்கக்கூடிய கரிம பொருள் பூரா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாட்டர்னால சிதைவடைஞ்சிரும். ஸோ கொஞ்ச நாள் கழித்து அந்த ஆர்கானிசம் பூரா சிதைவடைஞ்சிரும். ஆனால் அந்த உள்ளே இருக்கக்கூடிய கேப் என்ன செய்யும், அப்படியே இருக்கும். ஸோ அந்த ஹாலோ ஸ்பேஸை தான் அவங்க மோல்டு அண்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் ஷோஸ் த ஒரிஜினல் ஷேப். பட் இதோட ஒரிஜினல் ஷேப் கிடைக்கும். பட் டஸ் நாட் ரிவீல் த இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். பட் இதனுடைய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியாது. இந்த வெளிப்புறம் பார்க்கறதுக்கு இந்த பாருங்க இந்த மாதிரி தெரியும். பட் இது உள்ளே என்ன இருக்குங்கிறது தெரியாது. அனிமல் ஆர் பிளான்டோட வெளிப்புற தோற்றம் மட்டும் தெரியும். உள்ளே எப்படி இருக்குங்கிறது தெரியாது. மினரல்ஸ் ஆர் செடிமெண்ட். மினரல்னால் தாது உப்புக்கள், செடிமெண்ட்னா படிவங்கள். ஃபில் த ஹாலோ டிப்ரெஷன் அண்ட் ஃபார்ம்ஸ் ஏ காஸ்ட். அந்த இடைவெளியில் உள்ள கொஞ்ச நாள் கழித்து அந்த இடைவெளியில் என்ன செய்யலாம், ஏதாவது பாறைகள் போய் அப்படி இந்த மாதிரி பாறைகள் போய் படிஞ்சு இந்த மாதிரி அமைப்பு என்ன செய்யலாம், உருவாகலாம். ப்ரிசர்வேஷன், பதப்படுத்துதல். ஒரிஜினல் ரிமைன்ஸ் கேன் பி ப்ரிசர்வ்டு இன் ஐஸ் ஆர் ஆம்பர். சில சமயம் அந்த தாவரங்களினுடைய பாகங்கள் வந்து பாதுகாக்கப்படுகின்றன. எதில் பாதுகாக்கப்படலாம், ஐஸில் பாதுகாக்கப்படலாம் அல்லது ஆம்பர். ஆம்பர்னால் இப்போ முருங்கை மரம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த முருங்கை மரத்தை ஒரு சின்ன கத்தி வச்சு கட் பண்ணிங்கன்னு வைங்க, உள்ளேருந்து ஒரு பிசின், ஒரு பால் மாதிரி ஒன்று வெளியே வரும். இது முருங்கையில் வரும், வேப்ப மரத்தில் வரும். இதைத்தான் ஆம்பர்னு சொல்லுவோம். இதுக்குள்ளே மிக சின்ன உயிர்கள் போய் உள்ளே போய் செட்டில் ஆகிடுதுன்னு வைங்க, உள்ளே போய் பதிஞ்சிடுதுன்னா அது எவ்வளோ நாள் ஆனாலும் அப்படியே இருக்கும். இப்போ உதாரணமாக கீழே பாருங்களேன், இந்த அனிமல் வந்து எதில் பதிஞ்சிருக்கு, ஐஸ் கட்டிக்குள்ளே போய் மாட்டிக்கிடுது. மாட்டின உடனே இது டைனோசர். இந்த டைனோசர் வந்து ஐஸ் கட்டியில் போய் மாட்டுச்சுன்னா இந்த ஐஸ் கட்டி சிதையாமல் இருக்கிற வரைக்கும் அந்த உடல் அப்படி பாதுகாக்கப்படும். இது ஐஸ் கட்டியில் பாதுகாக்கப்பட்ட ஒரு டைனோசரோட ஃபாசில். அது மட்டுமல்ல, இது நம்ம அந்த ஆம்பர் அப்படின்னு சொல்லுவோம்ல, இந்த பிசின், இந்த பிசின்லுக்கு உள்ளே போய் ஒரு பூச்சி மாட்டியிருக்கு, சின்ன பூச்சி. இது எவ்வளோ நாளாக ஆனாலும் இது அப்படி தான் இருக்கும். அது மாதிரி பாரு, இந்த தட்டான் மாதிரி ஒரு பூச்சி வந்து இது வந்து கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னால் உள்ளது. இதுவும் இந்த ஆம்பர், அதாவது இந்த ட்ரீயோட ஷேப் அந்த பிசினில் போய் மாட்டுனது. தட்டான் மாதிரியே இருக்குது, பட் இது தட்டான் கிடையாது. பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னால் வாழ்ந்த ஒரு விலங்கு. இந்த மாதிரி இருக்கிறது தான் ப்ரிசர்வேஷன் அப்படின்னு சொல்கிறோம். தே ப்ரொடெக்ட் த ஆர்கானிசம் ஃப்ரம் டீகே. தேனா எதை சொல்லுதாங்க, இந்த ஐஸ் அல்லது ஆம்பர். இது வந்து இந்த ஆர்கானிசத்தை சிதைவடையாமல் பாதுகாக்கும். த என்டையர் பிளான்ட் ஆர் அனிமல் இஸ் ப்ரிசர்வ். சில சமயம் இந்த மாதிரி முழு விலங்கும் கிடைக்கும் அல்லது முழு தாவரங்களும் கிடைக்கலாம். இப்போ இந்த டைனோசரே ஐஸில் பதிஞ்சு முழு உருவம் கிடைச்சிருக்கு. இது மாதிரி இந்த சின்ன சின்ன பூச்சிகள் வந்து இந்த ஆம்பரில் பதிஞ்சு உங்களுக்கு கிடைக்கலாம். பட் இந்த ஃபுல்லாக பிளான்ட்ஸ் கிடைக்கிறது, முழு வடிவம் கிடைக்கிறது ரொம்ப அரிது அப்படின்னு சொல்கிறாங்க. கம்ப்ரஷன், அழுத்திய சின்னங்கள். when an organism dies, ஒரு உயிரி அழியும் பொழுது the hard parts of their body settle at the bottom of the seabed and are covered with the sediment. இப்போ ஒரு பெரிய மீன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மீனானது இறந்துடுது. இறந்த உடனே கடலினுடைய அடிப்பகுதியில் போய் விழுந்துடும். அதுக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக பொருட்கள் வந்து படிஞ்சு மேடு மேடு உருவாகும். அப்போ அது மேலும் மேலும் அந்த விலங்குக்கு மேலே பொருட்கள் படியும் பொழுது அழுத்தப்படும். இப்படி கம்ப்ரெஷன் ஏற்பட்டு உருவானது தான் என்னது, அழுத்திய சின்னங்கள் அப்படின்னு சொல்கிறோம். த ப்ராசஸ் ஆஃப் செடிமெண்டேஷன் கோஸ் ஆன் கண்டினியூஸ்லி அண்ட் ஃபாசில்ஸ் ஆர் ஃபார்ம். இப்போ கடலுக்கு அடியில் இப்படி செத்து நிறைய உயிர்கள் மேலே படிஞ்சுக்கிட்டே வரும்பொழுது ஒரு அழுத்தம் ஏற்படும். அதனால் உருவாகக்கூடிய ஃபாசில்ஸ்க்கு பேர் கம்ப்ரெஷன் ஃபாசில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உதாரணமாக இந்த பாருங்கள், இதில் ஒரு பிளான்ட், இது கடலுக்கு அடியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஃபாசில். இது ஒரு மீன் போன்ற ஒரு விலங்கு. மீன் மாதிரி தான் இருக்குது. இது பல வருடங்களுக்கு முன்னால் இறந்த உடனே கடலுக்கு அடியில் போய் படிஞ்சிருது. மேலும் 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 பல படிவங்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி ஃபாசில் உங்களுக்கு என்ன செய்யலாம், கிடைக்கலாம். இன்ஃபில்ட்ரேஷன் ஆர் ரீப்ளேஸ்மெண்ட், ஊடுருவுதல் அல்லது பதிலீட்டுதல். த மினரல்ஸ் லைக் சிலிக்கான மணல், calcium carbonate சுண்ணாம்பு and magnesium carbonate. இந்த சிலிக்கா, calcium carbonate, magnesium carbonate penetrate the cell wall of the organism and form fossils. அதாவது
இப்போ ஒரு நத்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், கடல் வாழ் நத்தை இருக்குது. அது அடியில் போய் இறந்து போனவுடனே உடம்பு வந்து அடியில் போயிடும். போன உடனே அந்த உடம்பில் சிலிக்கா, கால்சியம் கார்பனேட், மெக்னீஷியம் கார்பனேட் இதெல்லாம் அதன் உடலுக்குள்ளே பெனிட்ரேட் ஆகி உள்ளே போயிடும். அப்போ உள்ளே இருக்கக்கூடிய ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக டீகம்போஸ் ஆக 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 அந்த உடம்புக்குள்ளே எது போய் செட்டில் ஆகிரும், இந்த மினரல்ஸ் போய் செட்டில் ஆகிரும். இதான் ஊடுருவுதல் அல்லது பதிலீடுதல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஹார்ட் பார்ட்ஸ் ஆர் டிசால்வ்டு அண்ட் ரீப்ளேஸ்டு பை தீஸ் மினரல்ஸ். கடினமான பாகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கப்பட்டு இந்த மினரல்ஸ் அந்த இருக்க இடத்துல மினரல்ஸ் போயிருந்துக்கணும். இப்போ பாருங்கள், இந்த சங்கு மாதிரி உள்ளது. இது ஆக்சுவலாக அந்த பிளான்ட் கிடையாது. பிளான்ட் இருக்க இடத்துல அந்த அனிமல் இருக்கக்கூடிய இடத்துல சிலிக்கா மணல் இருக்கும் அல்லது கால்சியம், பெரும்பாலும் கால்சியம் கார்பனேட் இருக்கலாம். இந்த பாருங்க, இப்போ அந்த அனிமலுக்கு பதில் இந்த இடத்துல எங்க என்ன இருக்கு, அதான் ஊடுருவல்னு சொல்லுவோம். இந்த மினரல்ஸ் இருக்கும். இந்த மாதிரி என்ன செய்யலாம், ஃபாசில்ஸ் உருவாகலாம். டெட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ். இந்த படிவங்களின் வயதினை எப்படி கண்டுபிடிக்கலாம் பாருங்க. The age of fossils is determined by radioactive elements present in it. அதாவது இப்போ நம்ம கையில் வந்து ஒரு படிவம் கிடச்சிருக்கு, ஒரு ஃபாசில் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கிடுவோம். இந்த ஃபாசில் எத்தனை வருடங்களுக்கு முன்னால் உள்ளது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் டிட்டர்மினேஷன் ஆஃப் ஏஜ் ஆஃப் ஃபாசில்ஸ். இதை எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, அதில் இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் வச்சு கண்டுபிடிப்பாங்க. அந்த ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் எதாக இருக்கலாம்னா, கார்பனாக இருக்கலாம், யுரேனியமாக இருக்கலாம், லெட்டாக இருக்கலாம், அல்லது பொட்டாசியமாக இருக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரேடியோ ஆக்டிவ் கார்பன், அதாவது C14. இதை வச்சு நம்ம எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். திஸ் மெத்தட் வாஸ் டிஸ்கவர்ட் பை WF லிபி. லிபிங்கிறவர் 1956 ஒரு ஃபாசிலோட வயது என்ன, அதாவது இந்த ஃபாசில் எத்தனை வருடங்களுக்கு முன்னால் உள்ளது அப்படின்னு கண்டுபிடிக்கலாங்கிறத சொன்னார். பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் கண்டைன் a definite amount of C14 in their tissue. அதாவது வேறு ஒன்றும் இல்லைம்மா, இப்போ வந்து ஒரு 10 லட்சம் கார்பன் ஆட்டம் நம்ம உடம்புல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு கார்பன் ஆட்டம் C14 இருக்கும். அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு 10 லட்சம் கார்பன் ஆட்டத்துக்கும் ஒரு கார்பன் ஆட்டம் ரேடியோ ஆக்டிவாக இருக்கும், அதாவது C14 இருக்கும். when an organism dies, அந்த உயிரி இறக்கும் பொழுது the C14 disintegrates. இது கொஞ்சம் சிதைவடைந்து C12 மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும். அதாவது ஒரு ஆர்கானிசம் இறந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய C14 டிஸ்இன்டகிரேட், கொஞ்சம் கொஞ்சமாக சிதைவடைந்து C12 மாறும். இப்போ 1 gram of C14 disintegrates to half a gram in 5568 years. 1 கிராம் C14 அரை கிராமாக மாறுறதுக்கு இத்தனை வருஷம் ஆகும். அரை கிராம் C14 1/4 கிராமாக மாறுறதுக்கு இத்தனை வருஷம் ஆகும். ஸோ இதை வச்சு அவங்க என்ன செய்வாங்க, அந்த ஃபாசிலோட வயதை கண்டுபிடிச்சிருவாங்க. The age of fossils can be calculated by measuring the amount of C14 still present in it. இப்படியாக ஒரு உயிரி இறந்த பிறகு அதில் இருக்கக்கூடிய கார்பன் C14 கொஞ்சம் கொஞ்சமாக C12 மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ அந்த உயிரினுடைய உடம்புல C14 எவ்வளவு இருக்குது அதை வச்சு அதோட வயதை என்ன செஞ்சிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். ஒரு உதாரணம் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்கிறேன். ஒரு பையன்கிட்ட நான் 1000 ரூபாய் கொடுக்குறேன். 1000 ரூபாய் கொடுத்து நீ டெய்லி 1 ரூபாய் எடுத்து செலவு பண்ணுறா அப்படின்னு நான் சொல்லிட்டேன். 1 ரூபாய்க்கு மேலே எடுக்கக்கூடாது, 1 ரூபாய் கண்டிப்பாக அவன் செலவு பண்ணி ஆகணும். அந்த பையன் என்ன செய்கிறான்னா, அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து என்ன செய்கிறான், 1 ரூபாய் எடுத்து செலவு பண்ணிகிட்டே இருக்கான். திடீர்னு ஒரு நாள் அவனை கூப்பிட்டுங்க வா அப்படின்னு கூப்பிட்றேன். கூப்பிட்டு உன் கையில் இருக்கக்கூடிய ரூபாயை கொடுங்க. அவன் என்கிட்ட வந்து 800 ரூபாய் கொடுத்தான். 800 ரூபாய் கொடுத்துருக்கான். அப்போ வந்து என்ன அர்த்தம், அவன்கிட்ட இருக்க ரூபாய் 800. அதை வச்சு நான் சொல்லிடுவேன், நான் ரூபா கொடுத்து 200 நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. எப்படி 200 நாள் ஆச்சுன்னு சொன்னேன், கொடுத்தது 1000 ரூபாய், டெய்லி 1 ரூபாய் அவன் செலவு பண்ணுறான். அப்போ வந்து அவன் கையில் இப்போ இருக்குது 800 ரூபாய். ஸோ கிட்டத்தட்ட அவன் 200 ரூபாய் செலவு பண்ணியிருக்கான். அப்போ கிட்டத்தட்ட அவனுக்கு வந்து நான் கொடுத்து 200 நாள் ஆச்சு அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருவேன். அந்த மாதிரி இது எவ்வளவு டிஸ்இன்டகிரேட் ஆகுது, எவ்வளவு அழிகிறங்கிறத கணக்கு வச்சு, அதாவது 5568 வந்து அதனுடைய ஹாஃப் பீரியட் அப்படின்னு சொல்லுவோம், அரை வாழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 1 கிராமானது அரை கிராமாக குறையிறதுக்கு இத்தனை வருஷம் ஆகும்
இதை வச்சு அதில் C14 இன்னும் எவ்வளவு இருக்குது நான் கண்டுபிடிச்சாலும் அவன் கையில் 800 ரூபாய் இருக்குது, ஸோ நான் ரூபா கொடுத்து அவனுக்கு 200 நாள் ஆச்சு அப்படின்னு நான் கண்டுபிடிக்கிறேன் இல்லையா, அந்த மாதிரி இதை கண்டுபிடிச்சிக்கலாம். இதில் வந்து C14 கார்பன் டேட்டிங் ப்ராசஸ் எப்படிங்கிறத டீட்டெயிலாக சொல்லியிருக்கிறேன். இது உங்களுக்கு தேவையில்லை, தேவைப்பட்டால் இந்த வீடியோவை நிப்பாட்டி பார்த்து இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது இதில் இருக்குது. பட் நமக்கு 10ஆவது வகுப்பு பொறுத்த வரைக்கும் இது தேவையில்லை.